திமுக மறுசீரமைப்பு குழு வழங்கிய அறிக்கையின்படி திமுகவில் சுமார் 10 மாவட்ட செயலாளர்கள் வரை நீக்கம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகாக திமுகவில் தற்போதைய காலத்துக்கு ஏற்ற வகையில கட்சியினுடைய மறுகட்டமைப்பு மற்றும் மறுசீரமைப்பை செய்வதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அறிவித்திருந்தார். அந்த குழு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக அறிக்கையை திமுக தலைவருக்கு வழங்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த மறுகட்டுமானம் மறுசீரமைப்பு என்பது மிகப்பெரிய பணி என்பதால் அந்த குழுவுக்கு 3 மாத கால அவகாசத்தை நீட்டித்திருக்கக்கூடிய சூழலில் இவர் முதற்கட்டமாக ஒரு அறிக்கையை அந்த குழு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறது. அந்த அறிக்கையில முதற்கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கையாக மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க வேண்டும். அதே போன்று செயல்பாடற்று அல்லது போதிய அளவிலான செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாற்ற வேண்டும். மேலும் சில இடங்களில் மாவட்ட செயலாளர்கள் சீனியராக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு கட்சியில மாநில அளவில் பொறுப்புகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 10 பேர் வரையிலும் நீக்கம் செய்யப்படலாம் எனவும், மேலும் கூடுதலாக இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்குவதற்கான ஆலோசனை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளியாக கூடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாக திமுகவில் மாவட்ட செயலர்கள் குறித்தான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக திமுக வட்டாரத்திலிருந்து தகவல் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட எண்ணிக்கையை 100ஆக உயர்த்துவதற்கும், புதிதாக பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் பெண்களை மாவட்ட செயலாளராக நியமிப்பது தொடர்பாகவும் திமுக தலைவர் நேற்றைய தினம் அவருடைய இல்லத்தில் நடைபெற்றிருந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பரிசீலனை செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அந்த பொறுப்பு விடுவிக்கப்படுபவர்களுக்கு மாநில பொறுப்பு அல்லது மற்ற பொறுப்புகள் வழங்குவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகாக அதிரடியான மாற்றங்கள் தயாராகும் நிலையில தற்பொழுது மாவட்ட செயலர்களுடைய இந்த நீக்கம் என்பது 10 பேர் வரையிலும் இருக்கலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.